படம் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. சென்டிமெண்ட்ல எப்படி போகுதுங்க? குடும்ப சென்டிமெண்ட் படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. கனெக்ட் பண்ணிக்க முடியுதுங்களா நான் உங்களுக்கு? சரி. படம் சூப்பராக இருக்குது. அருமையான படம். கண் கலங்காத மனுஷன் கிடையாது. கண் கலங்காதவன். மனுஷன் கிடையாது. படம் அருமையாக அட்டகாசமாக. சூரிய அவர்லாம் எப்படின்னு நடிச்சிருக்காரு? சூர்யா நடிப்பு சூப்பர். அதோட கதாநாயகி நடிப்பு இன்னும் சூப்பராக இருக்கும். ராஜ்கிரண் அவர் பண்ணியிருக்காரு. அவர் தான் தெய்வமே. அந்த படத்துக்கு முக்கிய காரணமே அவர் தான். நல்லா இருக்குதுப்பா. படம் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குங்களா? ஃபேமிலி கனெக்டிங்லாம் எப்படிங்க மேம் இருக்குது? நல்லா இருக்குது. லாஸ்ட் ஒரு 10 minutes ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்க மாதிரி. அழுதுகிட்டே இருந்தீங்க. ஸோ இது 3வது வாரம் வந்து இந்த படம் வந்து ஓடிட்டு இருக்குதுங்க மேம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஆமாம். ஸோ அதுக்கு என்ன நினைக்கிறீங்க மேம்? படம் திரும்பவும் வந்து பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்களா? ஸோ ராஜ்கிரண் அவரெல்லாம் பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் எப்படி பண்ணியிருக்காரு? அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காருங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்த படம்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும். நல்லா என்டர்டெய்னிங்காக ராஜ்கிரண் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது. மஸ்ட் வாட்ச். ஸோ சுவாசிகா, சூரி இவங்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? எல்லாம் ஃபஸ்ட் டைம் கைண்ட் ஆஃப் சொல்லவே முடியாது. எல்லாம் அந்த அளவு கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குது. அவங்க அக்கா கேரக்டர்லேருந்து ஒய்ஃபு, அப்புறம் ராஜ்கிரண் அவங்க அந்த ஷார்ட் டைம் ப்ளே பண்ணியிருந்தாலும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது. ஐஸ்வர்யலட்சுமி எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லாம் மஸ்ட் வாட்ச். ஸோ எத்தனை வாட்டி வேணாலும் இந்த படம் பார்க்கலாமா? கண்டிப்பாக. சூப்பராக இருக்குங்களா? ஸோ எப்படிங்கம்மா குடும்ப கதையாக எடுத்திருக்கிறாங்க? ஸோ எப்படிங்கம்மா கனெக்ட் ஆச்சுங்களா உங்களோட குடும்பத்தில்? அந்த அப்படி இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்குது. நல்லா இருக்குதுங்களா? ஸோ படம் பிடிச்ச சீன் அப்படின்னு என்னங்க மேம் சொல்லுவீங்க இந்த படத்தில்? அவர் பையனுக்கோசரம் மருமகனுக்கோசரம் ரொம்ப ஆடுபடுறாரு இல்லைங்களா? அதுதான் பிடிச்சிருக்கு. அப்படிங்களா? ராஜ்கிரன்லாம் பண்ணியிருக்காரு. அவருங்களும் எப்படி பண்ணியிருக்காரு? அவரும் பரவாயில்ல. அவரும் குடும்பம் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. சின்ன பையனா நினச்சி எல்லாமே நல்லா நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்ததுங்க மேடம்? நல்லா இருக்குங்களா? படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. பார்க்கலாம். ஃபேமிலி ஸ்டோரி. ஃபேமிலி ஸ்டோரிங்களா? ராஜ்கிரன்லாம் அவர் எப்படி பண்ணியிருக்காருங்கண்ணா? நல்லா பண்ணி எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஓடுதுங்களா? நல்லா இருந்துச்சுங்க. ஓகே. நல்லா இருந்துச்சு. ஓகே. ரொம்ப பிடிச்சிருந்ததா படம்? எப்படி இருந்ததுங்களா? நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கு. அருமையாக இருக்குங்களா? சூரி அவரெல்லாம் எப்படி பண்ணியிருக்காருங்கண்ணா? இதுமா சூரியெலாம் எப்படி பண்ணியிருக்காருங்கண்ணா? ஃபஸ்ட் டைம் கதாநாயகன் நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கிரன்லாம் பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டரில் எப்படி இருக்குண்ணா? அவர் நல்லா இருக்கு. சூப்பராக எல்லாமே நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சா? ஓகே. படம் சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. அவனுக்கு பிடிச்சிருந்ததா படம்? பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக போகுதுங்களா ப்ரோ? எப்படி ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக போகுது. ஒரு உண்மையான மாமாக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல டச்சப்பாக இருந்துச்சு. குட்டாக இருக்கலாம். நல்லா ஃபேமிலி கனெக்டன்லாம் வந்து ஒரு படம் எல்லாமே நல்ல ஃபேமிலி கனெக்ட் தான். உண்மையாலுமே வந்து ஒரு தாய் மாமனுங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் நல்ல ஃபீலிங் குட்டாக இருக்கும். சூரி இவங்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? பெட்டர். எல்லாரும் ஆக்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எமோஷ்னலாக ரொம்ப நடிச்சிங்க. எமோஷனலாக ஸ்ட்ரெச்சாக இல்லை. பிடிச்ச சீன் எதுவுமே சொல்லுவீங்க படத்தில்? பிடிச்ச எல்லாமே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. எல்லாமே ராஜ்கிரன்லாம் பண்ணியிருக்காரு. அவர்லாம் எல்லாருமே அவங்களோட லவ் ஸ்டோரி இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே. இந்த படம் சூப்பருங்க. சூப்பர். இன்னொரு வாட்டியும் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ஓகேங்க. சூப்பராக. படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ரொம்ப சென்டிமெண்ட்டாக எமோஷனலாக இருக்குது ப்ரோ. ரொம்ப ஃபேமிலி நல்லா கனெக்டிங்காக இருக்குது ப்ரோ. ஒரு ரிலேஷன்ஷிப்பும் எவ்வளோ முக்கியங்கிறது வந்து ஒரு படத்தில் வந்து நல்லா சொல்லியிருக்காரு. ராஜ்கிரண் அவரெல்லாம் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு ப்ரோ. சூரியன் நல்லா நடிச்சிருக்காரு. ராஜ்கிரண், ஐஸ்வர்யலட்சுமி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. சுவாசிகா அவங்க ஆக்டிங்லாம் அவங்க ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. சூப்பராக. சின்ன பையன் நடிச்சிருக்காரு. அவரும் அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா ரொம்ப பிடிச்சிருக்குங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கு. 3 வாரம் தொடர்ந்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்குது. இப்பயும் நல்லாவே சக்ஸஸ்ஃபுல் ஓடிருக்கு. அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக ப்ரோ. ஒட்டுமொத்த குரூ கெஸ்ட்டுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. ஏன்னா இந்த படம் ப்ரொடியூசர் வந்து பார்த்தோன்னா இங்கே ஆஸ்கார் தேட்டர் ஓனர் தான் பண்ணியிருக்காரு. ஆமாம் ப்ரோ. குமரன் ஃபிலிம்ஸ் பார்த்தோம் ப்ரோ. அவரு தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னென்ன சொல்கிறீங்க? அவருக்கு வந்து இந்த மாதிரி மேலும் நல்ல படம் இந்த மாதிரி ஃபேமிலி ஸ்டோரி நல்ல சப்ஜெக்டாக எடுத்து பண்ணால் கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். சரி ப்ரோ. 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 10க்கு 9.5. 9.5. படம் நல்லா இருக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தப்ப மொதல் தடவை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஃபேமிலியில் நடக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. தனுஷ் ஒரு படத்தை சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப பிடிக்கிறத விட பார்க்க தான் பிடிக்கின்ற மாதிரி இப்போ நான் தேர்ட் டைமே வந்துட்டேன். நல்லாவே இருக்குது. நல்லா இருக்குதுங்களா? ரொம்ப நல்லா இருக்குது படம். அதே மாதிரி ராஜ்கிரண், விஜய் சந்திரசேகரோட இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சூப்பர் வந்து ராஜ்கிரண் தாங்க. ராஜ்கிரனோட ஆக்டிங் வந்து எக்ஸைட்டிங், சான்ஸே இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் சுவாசிகா
அவங்களாம் வாங்குகிற சம்பளத்துக்கு மேலே நல்லாவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சூரி அப்புறம் ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஆக்டிங்லாம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் தென் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம சூரி வந்து இப்போ அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்காரு. இனிமேல் அடுத்த ஒரு பெரிய ஹீரோ வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா அவருக்கு நல்லா தேடி வரும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா படம் வந்து சீன் பை சீன் வந்து எமோஷனலாக இருக்குது, அழுகையாக இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எப்படி ப்ரோ? அழுகுன்றதை விடங்க, எமோஷ்னல் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு உடம்பு மனசில் உள்ள ஒரு நல்ல ஒரு ஆழமாக பதியக்கூடிய அளவுக்கு அந்த படத்தோட அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. ரொம்ப ஏன்னா எல்லா படமெல்லாம் ஒரு நாமளும் ஒரு தாய்மாமன் தான், எல்லோரும் ஒரு தாய்மாமனாக இருக்காங்க. ஒரு தாய்மாமனாக எப்படி இருக்குன்றது அவர் வந்து இந்த படத்தை வந்து தன்னோட ரோலாக வந்து காட்டியிருக்காரு. எல்லாமே ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக வந்திருக்குங்க. இந்த படம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இந்த படத்தை வந்து செதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தை வந்து ரொம்ப 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 என்ன சொல்லி இப்போ 3 வாரம் மேலே ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜூப்ளி டே வரப்போகுது, 25th டே வரப்போகுது, 25வது நாள். ஸோ மேற்கொண்டு 50 நாள் ஓடினாலும் வாழ்த்துக்கள்னே சொல்லலாம். ஸ்ரீகுமார் சாருக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். இது மாதிரி நல்ல நல்ல படங்களை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். லப்பர் பந்துன்னு போனதான் வச்சு இந்த படம் சான்ஸே இல்லை. அந்த படத்தை நான் இது வரைக்கும் 7 டைம் ரப்பர் பந்தெல்லாம் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபை படம் இந்த படத்தை சொல்லலாம். ஸ்ரீகுமார் படம் தொடர்ந்து நல்ல படமாக கொடுத்துட்ருக்காங்க. இதே மாதிரி அவங்க நல்ல படம் கொடுக்கணுன்றதை வந்து என்னோடய ரசிகர் சார்பில் அவங்கக்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன்.